ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம சேனலில் வந்து இப்போது ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும் கிளாஸஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரூச்சஸ் கிளாஸும் எடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் ரிப்பன் எம்ப்ராய்டிங் பற்றி கொஞ்சம் ஃப்ளவர்ஸு அந்த ஸ்டிச்சஸ்லாம் தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீ கிளாஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன், லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சில் என்கிட்ட இப்போ வந்து இதை விட சின்ன சைஸு 1/4 இன்ச்சுக்கு வந்து என்கிட்ட ரிப்பன் இப்போ கிடைக்கல. அதனால் நான் வந்து 1/2 இன்ச்சில் உள்ள ஒரு ரிப்பன் எடுத்துருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து அந்த நீடில் த்ரெட்டு விடுவோம் பார்த்திங்களா, அந்த ஐ பார்ட் வந்து நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ வந்து உள்ளே போயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் மடித்து விடுற மாதிரி தான் இருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஐயா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு த்ரெட்டை அந்த ரிப்பனை கொறுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு முடிச்சு மட்டும் ஒரு பக்கத்தில் போடுங்க. ஒரு சைடு வந்து நமக்கு முடிச்சு போட வேண்டாம். நூல் எப்படியும் தைக்கிறதுக்கு கொறுப்போம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் ஒரே ஒரு நாட் மட்டும் போடுங்க. இது ஆல்ரெடி ரிப்பனுங்கிறதுனால ஒரு முடிச்சு போட்டாலுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் போடுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிப்பனை பொறுத்தளவில் நிறைய ரிப்பன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது சுருண்டுக்கிடும். அதாவது அந்த ரிப்பன் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய நீடில் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது ரிப்பனுங்கிறதுனால எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பனில் வந்து 2 பார்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். அது வந்து நமக்கு நல்ல பக்கம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கம் நல்ல ஷைனிங்காகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஷைனிங்கோட பக்கம் தான் நமக்கு வெளியில் வரணும், அதாவது ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கணும். அந்த பேக் சைடு வந்து கொரகொரன்னு இருக்கிறத நீங்கள் பின்பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி நான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கையில் இருக்க த்ரெட்டை வந்து ரிப்பனை நீங்கள் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது சுருண்டு விழுந்துடும். பாருங்கள், கடைசி எண்டு வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ரிப்பனை பிடிச்சிக்கணும். பிடிச்சாதான் அந்த ஸ்டிச்சு வந்து நமக்கு கரெக்டாக வரும், அந்த சுருண்டு போகாமல் வரும். இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸி தான். ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில் நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச்சஸை தெரிஞ்சிட்டோன்னா அப்புறம் நம்ம இதிலையே ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி நிறைய மேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பிடிக்காமல் விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நீடியில் மேலே எடுத்தாச்சு. பக்கத்தில் நான் பஞ்ச் பண்ணுறேன். நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பஞ்ச் பண்ணுறதுனால அது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் ரிப்பனு. அதனால் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. நம்ம பிடிக்காமல் விட்டுவிட்டோன்னா எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து சுருண்ட மாதிரி ஆயிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக பிடிக்காமல் விட்டுருந்தோன்னா இந்த பாருங்கள் எப்படி சுற்றி வருதுன்னு. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வந்துடும். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த ரிப்பன் ஸ்டிச்சு போட்டு கீழே ரிப்பனை நம்ம ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ரிப்பனை கையில் பிடிச்சிக்கணும் லெஃப்ட் ஹேண்டில். ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கனாலும் சுருங்கின மாதிரி ஆயிரும். அப்படியும் பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இது ரிப்பனுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெளியில் வர்றதுக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் ஷைனிங்காக இருக்க பக்கம் தான் நம்ம நேராக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி, ரொம்ப டிஸ்டன்ஸையும் விடாங்க, ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். முதல்ல ஸ்டிச் பண்ணி பழகும்போது அப்படி பண்ணுங்கள். பாருங்கள், அந்த இந்த ரிப்பனை நல்லா பிடிச்சிக்கணும், அப்படி இல்லைன்னா அது சுருண்டுடும். ரொம்ப ஈஸி தான் ரிப்பன் எம்ப்ராய்டிங்கு. இதிலே ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் அந்த ரிப்பனை ஹேண்டில் பண்ணுற மெத்தடு நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சில ஸ்டிச்சஸ்லாம் நமக்கு அதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸு லீஃபில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு இந்த ஸ்டிச்சு பாருங்கள். நீடியில் மேலே மெதுவாக எடுங்க, லைட்டாக ஆட்டி எடுத்திங்கன்னா அது வந்துடும். கரெக்டாக பிடிச்சிட்டு ஷைனிங்காக இருக்க பக்கம் மேலே வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் கொஞ்சம் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் நம்ம ரிப்பனை வந்து பிடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது மூவ் ஆகி திருப்பி வந்துடும் நமக்கு. அதை மட்டும் பார்த்து பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு, அதாவது எப்படி நம்ம ரிப்பனை ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு. இதிலையே கொஞ்சம் வேரியேஷனாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பு யாருக்கெல்லாம் ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் ஒர்க்கை அந்த குரூப்லேயே நீங்கள் ஷேர் பண்ணலாம். டெய்லி மார்னிங் 10 to 7 ஈவினிங் 7க்குள்ளே உங்கள் ஒர்க்கை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். டெய்லி என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், இல்லை ஒன் டே விட்டு ஒன் டே அந்த மாதிரி கூட நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு டெய்லரிங் வீடியோவும் நான் எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால ரெகுலராக இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஸ்டிச்சிலேயே பாருங்கள் கொஞ்சம் வேரியேஷன், இதுவும் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு தான், ஆனால் நான் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறேன். என்னென்னு பாருங்கள், இந்த வேரியேஷன் ஸ்டிச்செல்லாம் நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா லீஃபுக்கு ஃபில் பண்ணலாம். இப்போ ஒரு லீஃப் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து நீடியில் மேலே எடுத்தாச்சு. மேலே எடுத்துட்டு அந்த நீடியில் நல்ல பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. த்ரெட்டு ரிப்பனில் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே அந்த நீடிலுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு லீஃப் ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். அதாவது நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்திங்களா, ஸ்ட்ரைட் ஸ்டிச்சிலேயே இது ஒரு சின்ன வேரியேஷன் தான். கொஞ்சம் நீங்கள் லைட்டாக இழுத்திங்கன்னா அந்த லீப் வந்து லைட்டாக மடங்கி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷேப்புக்கு இது வந்து வந்துடும். இது நம்ம லீஃபுக்கு ஃபில் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு அதோட வேரியேஷனை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஷேப் டிசைன் எப்படி போடுறோன்னு பாருங்கள். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரிப்பனோட நல்ல பக்கத்தை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. எனக்கு ஏன் அந்த நீடிலில் வந்து ரிப்பன் சுருண்டு வருதுன்னா, கரெக்டான நீடில் என்கிட்ட இப்போ கிடைக்கல. ஐ வந்து சின்னதாக இருக்குது, நீங்கள் ஐ பெருசாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ரிப்பன் வந்து நமக்கு கரெக்டாக நம்பர் 7 வாங்கிக்கோங்க. நீடில் பெருசாக இருக்கிற மாதிரி, இப்போ ஐ பெருசாக இருக்கிற மாதிரி, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பனை மேலே எடுத்தாச்சு. அந்த ரிப்பனோட நல்ல பக்கத்தில் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் விட்டு சென்டரில் ஒரு பஞ்ச் பண்ணி அப்படியே ரிப்பனை கீழே இழுங்க. நீடில் வர கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுங்க, வந்துடும். பாருங்கள் இது எப்படின்னா பாருங்கள், அந்த ஷேப்பு ரிப்பனோட சென்டரில் நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். இதுவும் லீஃப் டிசைனில் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ரிப்பனை ஸ்ட்ரைட் ஸ்டிச்சை எந்த மெத்தட்லலாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை காட்டியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு ரிப்பனை மேலே எடுத்துட்டு நான் மறந்துட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நீடியில் மேலே கொண்டு வந்துடுறேன். நம்ம ஃபஸ்ட்டில் வந்து சென்டரில் பஞ்ச் பண்ணோம் பார்த்திங்களா லீஃபுக்கு, இப்போ வந்து அந்த ரிப்பனோட கார்னரில் சைடில் உள்ள 2 சைடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வேறு விதமாக நமக்கு வந்து இருக்கும் பாருங்கள். அந்த ரிப்பனை அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கார்னரில் ஒரு சைடு கார்னரில் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே இழுங்க. அப்போ அந்த கார்னரில் நமக்கு ஒரு ரோல் ஆகி ஒரு ஸ்டிச் வரும் பாருங்கள். ஒரு முடிச்சு மாதிரி மடங்கி வரும். எந்த இடத்துல நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த ரிப்பன் வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகி நமக்கு ஒரு லீஃப் மாதிரி வரும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரே ரிப்பன் ரிப்பனை வச்சு அங்கங்கே இருக்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு போட்டது சுருங்குது. அதனால் நீங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே போட்டு பாருங்கள். மேலேயும் கீழே இழுக்கும்போது நம்ம பிடிச்சி இழுக்கும்போது அது சுருங்கிடும். மெத்தட் இது தான், அதை தெரிஞ்சு கரெக்டாக போட்டுருங்க. இப்போ பாருங்கள், கீழேருந்து எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்சம் தள்ளி நான் மேலே பஞ்ச் பண்ணுறேன். லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு. அது இன்னும் கொஞ்சம் அந்த எண்டில் வந்து நமக்கு ஃபோல்ட் ஆகி லைட்டாக தூக்குன மாதிரி தெரியும். இந்த லீஃப் வந்து இப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா கேளுங்க. ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அது ஸ்ட்ரைட் ஸ்டிச்னால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ரிப்பன் தான் மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டம், மற்றபடி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சை வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி நம்ம மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு அதில் வந்து லைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு, அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ஒரு ஃப்ளவர் ஷேப்பு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். செகண்டு கொடுத்த வேரியேஷன் ஸ்டிச் இருக்குதுல்ல, ரிப்பன் ஸ்டிச்சு, அதை வச்சு நம்ம லீஃபுக்கு ஃபில் பண்ண போகிறேன். அதை வச்சுமே நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் அந்த டிஃப்ரெண்ட் ரிப்பன் ஸ்டிச்சை வச்சு எப்படி இந்த வேரியேஷனில் நம்ம சென்டரில் பஞ்ச் பண்ணால் எப்படி வரும் ஃப்ளவரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னும் நான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அது இதில் எனக்கு நேராக பஞ்ச் பண்ணுவோம், அது ரிப்பனோட சென்டரில் பஞ்ச் பண்ணணும். அந்த வேரியேஷன் ஸ்டிச் அவ்வளோதான், அது லீஃபுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், கீழேருந்து ரிப்பன் மேலே எடுத்தாச்சு. நல்ல சைடு ஷைனிங்காக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அவுட்டர் லைன், அதில் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. எடுக்கும்போது நம்ம கையில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கணும் நீங்கள் ரிப்பனை, அதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து நீட்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். எல்லா ஃப்ளவரு நம்ம ப்ளவுஸு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்ஸோட ஃப்ராகில் யூஸ் பண்ணலாம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம். இப்படி நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்கும் பொழுது அது வந்து ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல் சுருங்காமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அது சுருங்காது. நெக்ஸ்ட்டு ரிப்பனை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு அதே அவுட்டர் லைனில் நெக்ஸ்ட் லைனில் நாம் வந்து இப்போ பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். எடுக்கும்போது ரிப்பனை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் ஸ்டிச்சில் சொன்னது தான், கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அந்த ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம 5 பெட்டல்ஸு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 10 டேஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு ப்ரூச்சஸ் கிளாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌச்சஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதனால தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ராய்டிங் போட்ட த்ரெட் எனக்கு மேலே இருந்தது, கீழே ஃப்ரேமில் இருந்தனால மேலே வந்துடுச்சு. அதெல்லாம் கட் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ரேம்லாம் தனியாக ஒரு கிளாத்லேயே போடுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ 5 பெட்டல்ஸும் நம்ம இதில் இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு பெட்டல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து ஒரு ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுங்க ரிப்பனை மேலே. இல்லது ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் சுருங்குற மாதிரி ஆயிரும். அதனால் அது ஃபஸ்ட்டு போட்ட பெட்டலில் லைட்டாக ஃபிங்கர் வச்சு
ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே எடுங்க. அப்போ தான் அது சுருங்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீடியில் கீழேருந்து நான் மேலே எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எனக்கு ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக இருக்குது கிளாத்து. நீங்கள் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்கமிங் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த சாட்டின் ரிப்பனை வச்சு ரோஸு அப்புறம் ஃப்ளவர்ஸு மேக் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது சாட்டின் ரிப்பனை வச்சு எப்படி நம்ம ஹேர் போவில் வந்து ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணலாங்கிறது, ஹேர் போ மேக்கிங்கும் நான் இதில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 பெட்டல் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சுருங்கிச்சுன்னா நீங்கள் ஃபிங்கர் வச்சு அதை நேராக எடுத்து விட்டுக்கோங்க. 5 பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரில் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சைஸ், அதில் ஒரு பேர்ல் வச்சு கூட சென்டரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சென்டரில் ஒரு மொட்டு மாதிரி வரும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ 5 பெட்டல்ஸ் 6 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் நம்ம கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நீங்கள் ஒரு பேர்ல் பீடு அல்லது ஸ்டோனு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு. நம்ம அதை கொஞ்சம் கவனமாக போட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிச்சு தான் இது. லைட்டாக நீங்கள் தூக்குற மாதிரி வச்சுருங்க நீடியில் வச்சு, அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த நீடில் வந்து கொஞ்சம் ஐ சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு நீடியில் நான் ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து செகண்டு போட்டோம் பார்த்திங்களா ரிப்பன் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு, அதை யூஸ் பண்ணி நான் லீஃப் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். இப்போ தான் புதுசாக நம்ம ரிப்பன் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கிராஃப்ட் ஐட்டம் மாதிரி வரும். நிறைய திங்ஸ் நீங்கள் வந்து இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் ரிப்பன் எடுத்துக்கிறேன். இதே நம்ம இந்த லீஃபெலாம் போடுறதுக்கு 1/4 இன்ச்சு சாட்டின் ரிப்பன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட அது ஸ்டாக் இல்லாதனால நான் 1/2 இன்ச்சிலேயே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் 1/4 இன்ச்சு ரிப்பன் வச்சுருந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ இதுவே சின்னதாக தான் இருக்குது. அதாவது அந்த ரிப்பன் மடங்காமல் நமக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த நான் கொஞ்சம் மடக்கி ரிப்பன் நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி தான் அந்த வழியாக விட்டுருக்கேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ரிப்பன் வந்து ஃபோல்ட் ஆகும். அதனால் அந்த நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி, இப்போது 1 இன்ச்செல்லாம் 1 இன்ச்சு சாட்டின் ரிப்பன்லாம் போடுறாந்தா நல்லா பெருசாகவே இருக்கணும். அதனால் அந்த வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க. அல்லது சாட்டின் ரிப்பன் வாங்கும் பொழுதே அந்த கடைகள்லேயே நீங்கள் போட்டு பார்த்து கூட வாங்கிக்கோங்க. நம்ம ரிப்பன் போடுறது ஈஸியாக இருந்தால் தான் நமக்கு ஸ்டிச்சு வந்து கரெக்டாகவும் வரும். ரிப்பனை வந்து கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நமக்கு ஸ்டிச் பண்ண வசதியாக இருக்கும். நிறைய ரிப்பனை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அதாவது மடிப்பாக வந்துடும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கம்மியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ நான் ஃபஸ்ட்டை விட இப்போ கம்மியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். சில்க்கு சைடு வந்து நம்மளை மேலே இருக்கணும், கீழே வந்து சொரப்பாக இருக்க பகுதியை கீழே வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லீஃபு டிசைன் பண்ணுறதுக்கு நான் ரிப்பனோட சென்டரில் பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கிறேன் நீடியில். அது அப்படியே சுருண்டு ஒரு மடிப்பு மாதிரி வந்து நமக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். கடைசி வரைக்கும் ரிப்பனை எண்டில் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப கீழே ரொம்ப பிடிச்சி இழுத்ததுனால சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதனால் லைட்டாக பிடிச்சி மேலே தூக்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு நம்ம ரெகுலராக சொன்னோன்னா அப்புறம் நீங்களே வீடியோ பார்த்தா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், ஈஸியாக புரியும். பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா அப்புறம் அட்வான்ஸ் லெவல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கீழே எடுத்துகிட்டு ரிப்பனோட சென்டரில் எந்த இடத்துல எவ்வளோ தூரம் நமக்கு லீஃப் வேணுங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல வரைக்கும் ரிப்பனை வச்சுட்டு நீங்கள் ரிப்பனோட சென்டரில் நல்ல பக்கத்தில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த லீஃப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். கீழேயும் போடலாம், இல்லை மேலேயும் ஒரு 2 லீஃப் இருக்கிற மாதிரி போடலாம். அது உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு எவ்வளோ தூரத்தில் வேணும்னு அந்த அவ்வளோ தூரம் வரைக்கும் ரிப்பனை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த ரிப்பனுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலேயே நான் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா அழகாக சுருண்டு ஒரு லீஃப் நமக்கு வந்துடும். இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்